அத்தியாயம் 3. பணம் காலை நேரத்தில் பிறக்கிறது. பணம் ஒரே நாளில், ஒரே அதிர்ஷ்டத்தில், ஒரே வாய்ப்பில் விழுந்து கிடைப்பது இல்லை. பணம் என்பது தினசரி பழக்கங்களின் அமைதியான சேர்க்கை. இன்று நீ செய்யும் ஒரு சிறிய செயல் நாளை உன் வாழ்க்கையை பெரிதாக மாற்றும். அதிகாலை நேரம் ஏன் முக்கியம்? உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சில பேர் மட்டும் விழித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் போன் சத்தம் இல்லை, மனித சத்தம் இல்லை, அவசரம் இல்லை, அழுத்தம் இல்லை. அந்த அமைதியான நேரத்தில் மனிதன் தன்னை சந்திக்கிறான். அதிகாலையில் எழுபவர் என்ன சேமிக்கிறார்? நேரத்தை சேமிக்கிறார். காலை நேரம் என்பது மற்றவர்களிடம் இருந்து திருட முடியாத நேரம். அந்த நேரத்தில் 1 மணி நேரம் கற்றல், 1 மணி நேரம் திட்டமிடல், 1 மணி நேரம் சிந்தனை நாள் முழுக்க ஓட வேண்டிய அவசியமே இல்லாமல் வாழ்க்கை முன்னே செல்கிறது. சக்தியை சேமிக்கிறார். காலை நேரத்தில் உடலும் மனமும் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த சக்தியை போனுக்கு கொடுத்தால் அது வீணாகும். அந்த சக்தியை ஒரு இலக்கிற்கு கொடுத்தால் அதுவே முதலீடு. கவனத்தை சேமிக்கிறார். கவனம் பணம். காலை நேரத்தில் கவனம் சிதறாது. ஒரு ஐடியா, ஒரு முடிவு, ஒரு முக்கியமான தீர்மானம் எல்லாமே அந்த அமைதியான நேரத்தில் பிறக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? நேரம் பிளஸ் சக்தி பிளஸ் கவனம், வாய்ப்பு, செயல், வருமானம். அதனால தான் பணம் காலை நேரத்தில் மெதுவாக அமைதியாக பிறக்கிறது. ஒரு பெரிய தவறான நம்பிக்கை: பணக்காரர்கள் அதிகாலையில் எழுவதால் பணம் கிடைத்தவர்கள் இல்லை. அதிகாலையில் எழுந்ததால் அவர்கள் ஒழுக்கம் கற்றார்கள், கவனம் வளர்த்தார்கள், தங்களை கட்டுப்படுத்தினர். அந்த பழக்கங்கள் தான் அவர்களை பணக்காரர்களாக்கின. முடிவு சொல்: நீ பணக்காரராக பிறக்க வேண்டியதில்லை, ஆனால் பணக்காரர்கள் போல ஒரு காலை ஆரம்பித்தால் போதும். இன்று காலை நீ எழும் நேரம் உன் எதிர்காலத்தின் விலை.